ஹலோடா கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் தாண்டா தயங்கு பார்க்க போகிறோம். ஹெட்செட் பிஏ பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எனக்கு கூட கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வாய்ஸ் கூட ஒரு மாதிரியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்று எதுவுமே தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே தயங் உங்களை அம்மா வீட்டில் ட்ரா பண்ணியிருப்பான். இப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உள்ள வரீங்க. ஹசோ உங்கள் சிஸ்டர் தான். அப்படியே டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. யாரோ உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ஏண்டி அங்கே போனதுலேருந்து ஒரு கால் கூட பண்ணவே மாட்டேங்கிற அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக உட்காடுறீங்க. அவங்க அம்மா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கிச்சனில் உங்களுக்கு காஃபி போட போகிறாங்க. அப்படியே உங்கள் அப்பா உங்கள் பக்கத்தில் உட்காராரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள்? நான் நல்லா இருக்கேன்டா. நல்லா பார்த்துக்கிறாராம்மா உன் புருஷன்? அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தானே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் இப்போ என்னதான் சொல்கிறதுன்ட்டு அப்படியே நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நல்லா பார்த்துக்கிறாருப்பா. சரிம்மா நீங்கள் பேசுங்கன்ட்டு அவரும் அப்படியே மூவ் பண்ண. இப்போ ஹாசோ உங்கள் கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் 2 பேரும் இப்போ மாடியில் பால்கனியில் போய் நிற்கிறீங்க. என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் ஹாசோ. நீ எப்படி வந்த? எங்க உன் வீட்டுக்காரு? அப்படின்னு என் கூட இருக்க போகிறாரு. அம்மா வீட்டில் தங்கிட்டு வரேன்னு சொன்னதும் இன்னும் அவருக்கு ஜாலியாகிடும். ஏண்டி என்னாச்சு? போயாரா அப்படின்னு திரும்பி கூட பார்க்கவே மாட்டாரு. 2 பேருக்கு ஏதாவது சண்டையாடி? சண்டைலாம் இல்லை, ஒரு குணமே அதுதான் போல இருக்கு. சரி நீ சொல்லு, ஆனால் எப்படி மாமா பார்த்துக்கிறாரு? அடி போடி, என்னதான் சொல்கிறதுனே தெரியல. விடவே மாட்டேங்கிறான்டி, சுத்தமாக விடவே மாட்டேங்கிறான். ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க என்னையே சுற்றி சுற்றி வரான். என் வாசனையே மோந்துக்கிட்டே இருக்கான் தெரியுமா? விட்டா அப்படியே ஒட்டிக்குவான் போல இருக்கு. கிச்சனில் சமைக்க முடியல, அப்படியே பின்னாடியே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். தூங்க முடியலை, எங்கேயும் போக முடியலை, ரெஸ்ட் ரூம் கூட போகவே முடியல தெரியுமா? அந்தளவுக்கு அவன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். இன்னைக்கு ஒரு நாள் இங்கே வந்ததுதான் எனக்கு நிம்மதியே. அப்படியே ஹாசவங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. என்னடி இப்போ எதுக்கு ஒரு மாதிரி பார்க்குற? அடிப்போடி, அவன் புருஷன் உன்னை விட மாட்டேங்கிறான், நீ குறைய சொல்லிட்டு இருக்க. ஆனால் என் புருஷன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான் தெரியுமா? பார்க்கவே மாட்டேங்கிறான்னா ஏன் உன்னை பிடிக்கலையா? அதெல்லாம் பிடிக்கும் தான், ரொமான்ஸ் பண்ண தெரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் சுகர் அப்படியே மூஞ்சி விடுறேன்னு வச்சுக்கிட்டு நைட்டு அவருக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் கொஞ்சம் சிரிப்பான். அதுக்கப்புறம் பாரு திரும்பியும் மூஞ்சி விடுறேன்னு ஆயிடும். எங்கேயாவது வெளியில் போகலான்னு பார்த்தா நீ போய் இது வாங்குறான். கையை பிடிச்சிட்டு நடக்கலான்னு பார்த்தா இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு கேட்குறான். எனக்கு வெறும் டார்ச்சராக இருக்குது தெரியுமா? அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். பைக்கில் போகும்போது இருக்க அவனை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை வரமாட்டேங்குதுன்னு தெரியல. யாரா பைக்கில் போகும்போதெல்லாம் ரொமான்டிக்காக இருக்கணும்ன்ட்டு அவன் இடுப்பில் கை வச்சா ஹேண்ட் ஹோல்டரை பிடிச்சிக்கோங்கிறான். யாரா எனக்கு இரிட்டேட்டாக ஆகுது தெரியுமா? ஆனால் மாமா பாரு நல்லா ஒன்று செம்மையாக வச்சிருக்காரு. வாயை கலராதடி, நீ வேற என் தங்கச்சியா போயிட்டு எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறான். என்ன தங்கச்சி, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே என்ன ஒளிவு மறைவு? சரி சொல்ல, அப்படி என்னதான் நடக்குது? அப்படி உங்களோட கழுத்தெல்லாம் காட்டுறீங்க, ஃபுல்லாக ஹிக்கிதாக தான் இருக்குது. இடுப்பையும் காட்டிங்க, கையை வச்சு அழுத்தி கடிச்சு ஹிக்கியாக இருக்குது. என்னடி இது? அவன் பண்ண லீல தான் இதெல்லாம். கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன், நான் பேக் பண்ணுவான்னு சொன்னால, சும்மாவே இருக்க மாட்டான். இப்படி தான் பண்ணி வைக்கிறான். அவன்கிட்ட என் இடுப்பு மாட்டுச்சுன்னா இப்படி தான் ஆயிடுது. இப்போ காலையில் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னேன். அதுக்காக பண்ண வேலை ரொம்ப டேஞ்சராக இருக்காண்டி. அது இந்த நைட் டைம் பெட் டைம்லலாம் அவனை என்னால் ஹேண்டிலே பண்ண முடியலை. நைட்டு ஃபுல்லாகவே தூங்க விட மாட்டேங்கிறான். அவனுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி இருக்கும்னு தெரியலை. டே அண்ட் நைட்டு இதே தான். எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே விட மாட்டேங்கிறாண்டி. அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அன்றைக்கி அந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சேன்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணேன். தட்டிக்கிட்டே இருந்தான் தெரியுமா? எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. வெளியில் வந்த கையோட என்னை பிடிச்சி இழுத்து அங்கேயே லாக் பண்ணி கிஸ் பண்ணுறேன்ட்டு அதெல்லாம் கடிச்சு வச்சுட்டான். அவன் ஏன் தான் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாகுது. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாண்டி எனக்கு. ஏன்னா உனக்கு தான் மேரேஜ் ஆகி 4-5 மந்த் ஆகுதுல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 35 நாள் ஆகும். மறுநாள் இவன் பண்ணுவான், காலையில் செம்ம ப்ளீடிங் ஆகிடும். இப்படி தான் இருக்குது. அப்படியே ஒரு வீஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாண்டி. அது அந்த பெட் டைமில் மட்டும் சுத்தமாக அவனை என்னால் டாலரேட்டே பண்ண முடியலை. எப்படி தெரியுமா பண்ணுறான்ட்டு? அப்படியே நீங்கள் கதையா இவனை பற்றி பேசிட்டு இருக்க. போதண்டி நிப்பாட்டு,
நீ என்னை ரொம்ப தான் வெறுப்பேத்துற. என்ன வெறுப்பேத்துறனா? என் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்டி. இதெல்லாம் குறையாடா? இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நீ ஏங்கிட்டு கிடக்குறாங்கன்னு நீ என்னன்னா இதெல்லாம் குறைன்னு வந்து சொல்லிட்டு இருக்க. அடியே உனக்கு புரியாதுடி. எல்லாம் ஒரு லிமிட்டட்ல இருந்தால் தான் ஆசைலாம் வர்றதுக்கு. இவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. நைட்டெல்லாம் முடிச்சுட்டு தூங்குனா அப்போ கூட என்னை விடவே மாட்டான். அப்படியே இழுத்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்கும்டி. சரி காலையில் எந்திரிக்கலான்னு பார்த்தா அப்பயும் விடவும் மாட்டான். அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனால் அவனும் சேர்ந்து வருவான். குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் வியர் பண்ணா கூட அவன் தாண்டி எல்லாத்தையும் போட்டு விடுறான். அதெல்லாம் விடு. இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே போய் காஃபி போடலான்னு பார்த்தா பின்னாடியே வந்து நிற்கிறான். என் கழுத்தில் என்னதான் இருக்குன்னு தெரியல. மோந்துக்கிட்டே இந்த காதை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இடுப்பு படாத பாடுபடுது அவன்கிட்ட தெரியுமா. பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப அமைதியான பிள்ளை மாதிரி இருக்கா. பண்ணுறது எல்லாமே ரொம்ப சேட்டையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சே ஒரு நைட்டில் என்னை விட்டு இருக்கவே மாட்டான். பாரு ஏதாவது சாக்கு சொல்லே கால் பண்ணி கூப்பிட்டுருவான் பாரு. அதை நினைக்கும் போதே எனக்கு வயிற்றுல புளிய கிடைக்குதுன்ட்டு அப்படியே போய் உட்கார. அது அப்படியே உங்களே பார்த்து இருக்கா. என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்க? இல்லையாரா இந்த மாதிரிலாம் என் இவங்க என்கிட்ட நடந்துக்கிட்டா இந்த மாதிரியா நான் இருப்பேன். அவன் கூடயே இருப்பேன். ஏன்னா அவனை ஆஃபீஸ் கூட விட மாட்டேன் தெரியுமா. சுகர் ரொம்ப நல்லவருடி. அதனால தான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஏங்க வைக்கிறான்னு தெரியுமா. அவனுக்கு என்ன தெரியும் அவனை பற்றி? நைட்டு மட்டும்தான் அது 2-3 வார்த்தை பேசுவோம். என்ன கேட்பான்? மிஞ்சி போனா அடிக்குதாடி ஸ்லோவாக பண்ணுவான்னு கேட்பான். வேற என்ன கேட்பான்? எதுவுமே கேட்க மாட்டான். எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா. ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்ட்டு கேட்பான்னு நினச்சா ஆஹா, அவன் பாட்டுக்கே வருவான், அவன் பாட்டுக்கே போவான். எனக்கு ஏதோ அவனை ஏன் லவ் பண்ணோங்கிற மாதிரி இப்போ நான் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க்கையே போராக இருக்குது. ஆனால் நீ செம்மையே என்ஜாய் பண்ணுற பாரு. அவனை பார்த்தாலே நீ நல்லா இருக்குன்னு தெரியுது. இதை போய் கோரன் வர வந்து சொல்லிட்டு இருக்க போடின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் சொல்ல உனக்கு நடி பொழிய போகுது. இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச நீ தான் நல்லா வாழ்கிற. இவன்கிட்டலாம் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் காலைல நடந்து யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, டவல் கட்டிட்டு வரீங்க. டயங்க அப்படியே சாரி எடுத்து வச்சுட்டு நிற்கிறான். டே என்னால் முடியலடா, தயவு செய்து விட்டுருவி. ரொம்ப நீ என்னை போட்டு பாடா படுத்துற. வலிக்குதுடா எனக்கு. எது வலிக்குது? எதுக்கு வலிக்குதா? நைட்டு எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தது தெரியுமா. காலையில் வரைக்கும் என்னை விடவே இல்லை. ரொம்ப வலிக்குதவி, ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே பாருடா எப்படி பண்ணி வச்சிருக்கு. நான் அம்மா வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன். பார்த்தாங்கன்னா சிரிக்க மாட்டாங்களா? எதுக்கு சிரிப்பாங்க? புருஷன் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். உன் தங்கச்சியும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கும் தெரியும். இல்லை சிரிக்கிறதுக்கு என்னடி இருக்குது? சரிக்கிட்டா வா. எதுவா இதுதான்ட்டு அப்படியே உங்கள் இடுப்பு பிடிச்சி கிட்ட இழுத்து அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சவன் உடவே இல்லை. அவன் ஹெட்டை ரைட் அண்ட் லெஃப்ட்டு சாச்சிக்கிட்டு செம்மையே கிஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நீங்கள் அவனை புஷ் பண்ணிட்டு டே என்னால் முடியலடா, சத்தியமாக முடியல. அவனுக்கு ஆஃபீஸில் வெளியில் எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்களா? என்னை போட்டு பாடா படுத்துற தெரியுமா. அப்படியே அவன் சிரிக்கிறான். இவன் என்னத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் நீங்களும் பார்க்குறீங்க. டவல் கீழே கிடக்கு, கையை வச்சு ஹைட் பண்ணிக்கிறீங்க. எது அங்கே மறிகிற? எதுக்கு மறிக்கிறேன்னா நீ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுவ. ஆகாத இடம் மாதிரி நீ மறிகிற பார்த்தியா. அப்போ தாண்டி பண்ணணும்னு தோணுது. ஆமாம், இப்போ காட்டினா மட்டும் இவர் பண்ணவே மாட்டாரு. இப்போ என்ன உனக்கு வேணும் தானே? ஆமாம் வேணும்னா. என்னால் முடியல, ரொம்ப வலிக்குதுடா. என்ன மாதிரி வலிக்குதா உனக்கு? கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாதம் ஆகுது, இன்னும் வலிக்குதுங்கிற? டேக்கு 1 டைம் செஞ்சா வலிக்காது. நீ டே ஃபுல்லாக செஞ்சிட்டு இருந்தா வலிக்காமல் எப்படிடா இருக்கும்? நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இங்கே பாரு, நைட்லலாம் தூக்கம் இல்லாமல் டாக் சர்க்கல்லாம் வந்திருக்கு. என் பாடியில் கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லைடா. எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடுற. சிரிக்காதவி. நைட்டு அங்கே போய் தாங்க போகிற? ஆமாம், ஒரு நாள் மட்டும். வாசனை இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? ஏண்டா இத்தனை வருஷமும் அப்படியா இருந்த? இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லையே. 4 மாதமும் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இங்கே கை வைக்காமல் இங்கே தடவாமல் இங்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் தூக்கமே வராதேடின்ட்டு அவங்க லிப்ஸு அவங்க கழுத்துக்கு கீழே அதுக்கப்புறம் கீழேன்னு கை வச்சு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
இதுக்கு மேலே ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் விடுவான்ட்டு அவனை அப்படியே கோவமாக பார்க்க அவங்கள அப்படியே வால்லையே லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். கத்த கூட முடியலை. அப்படியே நீங்கள் அவனை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அகெயின் போய் நீங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு வரீங்க. எவ்வளோ பண்ணாலும் தகடவே மாற்றடி. செம்மையாக இருக்க தெரியுமா? இவன்கிட்ட ஏதாவது பேசுனா பேச்சை போட்டு திருப்பி ஆரம்பிச்சிடுவான். வீண் இது சமத்தாடு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க. நான் நெக்ஸ்ட் டே ஈவினிங்லாம் வந்துடுவேன். நானும் வரேன்டி. நீயும்மா? நானே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். நீயும் வந்துட்டனா? எல்லாவி நீ எதுக்கு? அதுவும் வீட்டில் ஏசிலாம் இல்லை. நீ கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு எங்கள் பெட்டெல்லாம் கூட அந்த அளவுக்குலாம் இல்லை. தெரியும்ல, நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் வேறு. முடிவு பண்ணிட்டேன் ரைட்டு என்னை விட்டுடணுன்ட்டு. அப்படி என்னாடி நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்? அங்கே போகிறதுக்கு இப்படி குதிக்கிற? என்ன டார்ச்சர் பண்ணுறனா? ஆயில வருது 1000 சொல்கிறதுக்கு. அப்படியே நீங்கள் அவன் ஃபேஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சீச்சி நீ என்ன டார்ச்சர் பண்ணிட போகிற அதிகமாக? ஆசெல்லாம் வராளா? ஒரு நாள் மட்டும் தானே. அப்படி நீங்கள் அவன் கன்னத்தில் கை வைக்க நல்லா டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அகின்னு உங்கள் கழுத்துக்கு வரான். ஆரம்பிச்சிட்டான். இப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆக்கிடுவான். அப்படியே நல்லா மோந்து பார்த்துட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க முதுவெல்லாம். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே ஹிக்கீஸாக இருக்குது உங்கள் கழுத்து ஃபுல்லாக. அவங்க ஹிப்பில் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கான். வலிக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவன்கிட்ட வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குறா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ட்டு ஒரு வழியாக நீங்கள் அவனை தள்ளி விட. இப்போ நீங்கள் சாரி எடுக்கிறீங்க. அவன் ஒரு சாரி எடுத்து வச்சுட்டு நான் தான் கட்டி விடுவேன்ட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு இருக்கான். அதுக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. இப்போ சூப்பராக உங்களுக்கு அந்த சாரியை கட்டி விடுறான். உனக்கு எப்படிடா சாரி கட்டெல்லாம் தெரியும்? உனக்காக கற்றுக்கிட்டேன். எனக்காகவா? இதனடி சொன்னேன் பொண்ணு பார்க்க வரும்போது சாரியெல்லாம் கட்ட தெரியாதுன்ட்டு. அதான் நான் கற்றுக்கிட்டேன். நீ நல்லவனா கெட்டவனாடா? நான் ரொம்ப கெட்டவண்டி உன் விஷயத்தில். பொடிக்கி கையிறான்ட்டு அப்படி நீங்கள் அங்கே இடுப்புலேருந்து அவன் கையை எடுத்து விட இப்போ அப்படியே நீல் டவுன் பண்ணி அவங்க இடுப்பில் நாக்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. அப்படியே டக்குன்ட்டு நீங்கள் அவனை புஷ் பண்ணிட்டு, போதும்டா எப்படிடா உனக்கு மட்டும் டயர்டே ஆக மாட்டேங்குது? அப்படியே சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு அவங்கக்கிட்ட இழுத்து அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். அது காரணமே இந்த உதடுதான்ட்டு அப்படியே கடிச்சு இழுக்க ரைட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறான்ட்டு. டி போடிக்கி தள்ளி போடா டைம் ஆச்சுன்ட்டு அப்படி நீங்கள் தள்ளி விட டக்குன்னு பிடிச்சி உங்களை இழுத்து பெட்டில் படுக்க போட்டுடுறான். என்ன பண்ணுறா இப்போ? எதுக்கு தள்ளி விட்ட? ரொம்ப நாளாச்சுடி புடவையில் பண்ணி இப்படியோ ரவுண்ட் மட்டும் ப்ளீஸ் டி. என்ன சொன்ன? புடவையில் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதா? நேற்றும் சாரி தாண்டா கட்டியிருந்தேன். அது ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. முடியலடா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதுவி. வலிக்குதுடா, நிஜமாவே வலிக்குது எனக்கு. இப்போ எது நீ ஓட சீன் போடுற? அப்படி என்னடியும் உன்னை பண்ணிட்ட? இங்கே பாரு, எனக்கு கோவம் வருது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஓட சீன் போடுறேனா? வலிக்குதுங்கிற. அங்கே ரொம்ப வலிக்குதுடா எனக்கு. காடு நான் பார்க்குறேன். என்ன காடுடி? வலிக்குதா இல்லையா நான் பார்க்குறேன். எதுக்கு காட்டினதா? நீ எதை வச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் டக்குன்னு எந்திரிக்க இவனும் ஒரு மாதிரியும் உங்களை பார்த்துக்கிட்டே ரெடி ஆகிட்டு அப்படியே உங்க கிட்ட வரான். கதவை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இதவே இல்லை. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது இதே வேலையை தான் போச்சு. பைக்கில் வந்து உட்கார்ந்து கூட கொஞ்சம் விடுவான்னு பார்த்தா உங்கள் கையை எடுத்து அவன் இடுப்பில் வச்சு நல்லா கிட்ட இழுத்துக்கிறான். இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க அவங்க அம்மாவும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அதை குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, யாரும் எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கம்மா. எனக்கு என்ன குறை? ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்க. மாசமாக இருக்கியாடி? இல்லைம்மான்ட்டு உங்கள் ஹெதை மட்டும் ஆச்சுங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் அம்மா ஹேஸோன்ட்டு கிச்சனில் பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு பாருன்ட்டு டேஸ்ட்டுக்கு கொடுக்க உங்களால் வாயிலே வைக்க முடியல. அப்படிதான் எரியுது. ஹேஸோ உங்களை பார்த்து சிரிக்கிறா. ஏன்டி சிரிக்கிற? அதெல்லாம் இல்லை, எனக்கு உன்னை பார்த்தாலே சிரிப்பா வருது. இவ்வளோ வீக்காவா இருப்ப நீ? சத்தமா பேசாத. அம்மா இருக்காங்கல்ல. வீக்கா இல்லடி, அவன் அந்த மாதிரி என்னை பண்ணி வச்சிருக்கா. இங்கே பாரு உதடன்ட்டு அப்படியே நீங்கள் உங்கள் லிப்ஸை காட்ட உண்மையாகவே டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஹாசான்ட்டு செம்ம ஜாலியாக கலகலன்னு பேசிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் டைம்
நீங்கள் போய் படுக்கிறீங்க, உங்கள் அம்மா மடியில் படுத்துக்கிறீங்க, நீங்கள் ஒரு சைடு ஹசோ ஒரு சைடுன்ட்டு. அவங்க அம்மா உங்கள் 2 பேரும் ஹேரே ரஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோண்டி. இருக்கும் போதெல்லாம் எப்படியாவது உங்களை துரத்தி விட்டுணும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வீடே ரொம்ப அமைதியாகிடுச்சு. ரொம்ப நாள் சரி இன்னைக்கு தான் கலகலன்னு இருக்குன்ட்டு அவங்க அம்மா உங்கள் 2 பேர் ஃபோஹேலையும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நீங்களும் சாப்பிட்ட மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஈவினிங் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஹான்ஸ் அப்படியே அவங்க பேக் சைடு பார்த்துட்டு, நீ பீரியட்ஸ் ஆகிட்டடி, இங்கே பாரு ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு ட்ரெஸ் எல்லாம். நினச்சேன்டி இன்னைக்கு தான் ஒரு 5 நாள் தள்ளி போச்சு. காலையிலேருந்து நம்ம படுத்துகிற பாடல. ஆனால் பீரியட்ஸ் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலன்ட்டு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. என்ன இவ எல்லாத்துக்கும் ரொம்ப சலிப்பாக பேசிட்டு இருக்கா? ஒரு வேளை தயங்குமாமா அந்தளவுக்கு இவ்வளோ போட்டு பாடாக படுத்துறாருன்ட்டு இவ்வளோ அப்படியே கீழே காஃபி எடுக்க வரா. நீங்களும் அப்படியே வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தயங்கு கால் பண்ணுறீங்க. ஏண்டி இவ்வளோ நேரமாக உனக்கு எனக்கு கால் பண்ணுறதுக்கு? இல்லைடா, இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தேனா, அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன், மறந்துட்டேன். தெரியும்டி, அங்கே போனாலே நீ என்ன மறந்துடுவேன்ட்டு. சரி கோச்சிக்காத. என்ன பண்ணிட்டுருக்க? காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். சரிடி கிளம்பிடு, நைட்டு நான் வரேன். என்ன கிளம்பி இருக்கவா? ஆனால் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு அதனா வரேன்னு சொன்னேன். எனக்கு உன்னை வீட்டெல்லாம் அடைய முடியாது. நீ எல்லாமே என்னால் சுத்தமாக தூங்க முடியாது. உன்னை கட்டி பிடிச்சிக்கணும், வாசனை எனக்கு வேணும். விளையாடாதடி, கிளம்பி வா. இல்லைடா என்னால் வர முடியாது. அம்மாட்ட சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க. நான் நாளைக்கா வரேன் வி, ப்ளீஸ் வி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, கிளம்பி நில்ல, நான் வரேன். என்ன வி நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் கூட நீ எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் அனுப்பவே மாட்டேங்கிற. என்னால் வர முடியாது, நான் நாளைக்கா வரேன்ட்டு கோவமாக நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கீழே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. என்னை போட்டு ரொம்ப படுத்துகிறான். ஒரு நாள் கூட என்னை ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறான்ட்டு மனசுக்குள்ளே அவனை போட்டு நல்லா திட்டிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே நைட்டாக ஆகுது. அவனுக்கு கால் பண்ணலாமான்னு தோணுது. இருந்தாலும் அவன் கால் பண்ணால் உடனே உங்களை கிளம்ப சொல்லுவானா. ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணல. அவன் கால் பண்ணுவானான்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. திமிரு பிடிச்சவன் காலும் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படியே இட்லியை சாப்பிட்டுட்டு நீங்களும் ஹசவும் போய் படுக்கலான்ட்டு மேலே போகும்போது ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. ஹோல் ஃபேமிலி அப்படியே திரும்பி பார்த்தா தயாங் தான். அது 8:30 மணிக்கு உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறான். அவங்க அப்பா அம்மான்ட்டு அவரை கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்க நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஹாசோக்கு சிரிப்பாயிடுச்சு. உண்மைதாண்டி, அவனை விட்டுட்டு என் மாமா இருக்கவே மாட்டேங்கிறாரு பாரு. இவனும் தான் இருக்கிறானே, எப்போ வருவான்னு கூட கேட்கவே இல்லை. இருந்தாலும் என் மாமா சூப்பருன்ட்டு ஹாசோக்குள்ளே இந்த மாதிரி சொல்ல, ஆனாண்டி டென்ஷன் பண்ணாமல் போன்ட்டு அப்படியே என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே வரீங்க. என் மாப்பிள்ளை வந்திருக்காரு பாரு, போய் சாப்பாடு வாங்கிட்டு உங்கள் அம்மா சொல்ல நீங்கள் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. சும்மாவா இருக்கிற அவன் கிட்ட போகும்போதெல்லாம் அப்படியே உங்கள் இடுப்பில் கை வச்சு கிள்றது என்ன, அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறது தானே, இதே மாதிரி இருக்குது. இப்போ ஏன்டா இங்கே வந்த? வீட்டுக்கு போக வேண்டியதானே? அதான் சொன்னேனேடி, நீ இல்லாமல் நல்லா தூங்க முடியாதுன்ட்டு. உன் வாசனை எனக்கு வேணும், உன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கணும். இந்த லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணாமல் தூக்கம் வராதுடி. ஆனால் இன்னைக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் எது? பீரியட்ஸ் ஆகிட்டேன்டா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி, பார்த்துக்கிறேன். என்ன நீ பார்த்துக்கிறியா? டீ நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன்னு. அது வந்தா என்னடி, இந்த டைமில் பண்ணால் செம்மையாடுவேன் தெரியுமா? உனக்கு என்ன புரியவே மாட்டேங்குது. என்னால் முடியலடா. எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு கண்டிப்பாக வேணும். பீரியட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன்டி. உனவும் வலியாது, உன்னை நல்லா மூடாகி நான் பார்த்துக்கிறேன்டி. அப்படியே ஹாசோ வர பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. ஒன்றும் சொல்ல முடியல. அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே நீங்கள் அவன் பக்கத்தில் உட்கார, அவனும் உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா, உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு. இதுக்கு மேலே ஹாசோ கூட உங்கள் பக்கத்தில் இல்லை. யூங்கிக்கு ஃபோன் பண்ணி கண்ணாவினா திட்டுறா. அவனை இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஏய் என்னடி ஆச்சு, இப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? போயா, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எதுவுமே நீனு சரியாக பண்ணவே மாட்டேங்கிற. டாடியே ஆச்சு, இப்போ எதுக்கு தாமதம்னு கத்துற? என்ன நான் சரியாக பண்ணல? எல்லாத்தையும் தாயா, எதையுமே நீ சரியாக பண்ண மாட்டேங்கிற. தயங் மாமா பாரு, யாரை விட்டு கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்கிறாரு. அவளுக்காக இப்போ அவளே இங்கே வந்துட்டாரு தெரியுமா? ஏன் அவன் காஜி பிடிச்ச வண்டி, நான் அந்த மாதிரி கிடையாது. அதான் தெரியுது நீங்கள் அப்படி இல்லைந்தான்ட்டு. நாடி உனக்கு பிரச்சனை நான் வேணும் இப்போ? சுத்தமாக உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே? யாரு சொன்னா என்ன உன்னை பிடிக்கலன்ட்டு? என்னை உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி எதுக்கு என்கிட்ட சரியாக கூட பேசவே மாட்டேங்கிறீங்க? பாருடி, பேசினாதான் பாஸ்வேர்டுன்னு அர்த்தமா என்ன? அப்படி இல்லை,
கை கோத்துக்கிட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வண்டியில் உட்காரும் போது எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, அங்கே இடுப்பை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கணுன்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்கிறீங்க. அப்படியே அவங்க சிரிக்கிறான். என்னத்துக்கு இப்போ சிரிக்கிறீங்க? ஒழுங்கு மரியாதை நாளைக்கு கிளம்பி நீங்கள் வந்துடு. அங்கே இருந்தேன்னா நீ ரொம்ப கிட்டு போயிடுவ. எப்பாடி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்லேயே நான் லவ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்று மட்டும்தான். எனக்கு அந்த மாதிரிலாம் செய்ய தெரியாதடி, பிடிக்காது எனக்கு அதுவும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிறேன். நீ அங்கெல்லாம் எடுக்காதடி, தயவு செய்து நாளைக்கு கிளம்பி வந்துடுன்ட்டு. இவனு அப்படியே ஃபோனை கட் பண்ண. இப்போ தான் ஹாஸுக்கு நிம்மதியாக இருக்குது. போதும் தயம், கை விடு, கிளம்புனி வீட்டுக்கு. வரியா? இல்லை, நான் நாளைக்கா வரேன். நான் நாளைக்கா தான் போவேன்ட்டு அப்படி இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பாவை பார்த்து, அங்கிள் நான் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோமா? உங்கள் அப்பாவுக்கு பக்குன்னு போடுது. என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? தங்கிக்கோங்க, இதோ உங்கள் வீடு தானே. இல்லை அங்கிள், இதோ இவனா தங்கலாம் தவலை, நீ கிளம்புங்கிறா. யாரையும் என்னடி பேசுகிற? ஐயோம்மா அப்படிலாம் இல்லைன்ட்டு அப்படின்னு நீங்கள் அவனை முறைச்சிக்கிட்டே எழுந்திருக்க. இவனை சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போய் வெயிட் பண்ணுறான். நீங்கள் கீழே அவங்க அம்மா கூட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏண்டி, உனக்கும் புருஷனுக்கு ஏதாவது சண்டையா? இல்லைம்மா, அதெல்லாம் சண்டை இல்லை. பீரியட்ஸ் ஆகிட்டம்மா, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க. சரி, ரொம்ப லேட் ஆச்சு பாரு, நீ மேலே போனால் மிச்ச வேலையை பார்த்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் தினமும் கூட இருப்பேன், நாளைக்கெல்லாம் போயிடுவேன். அதோட எப்போ வருவேனே எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரமான்ட்டு அப்படியே நீங்கள் ஹாஸோ உங்கள் அம்மான்ட்டு வாசலில் உட்காந்து பேசிட்டு இருக்க. மேலே உன்னால் இருக்க முடியலை. இப்போ அப்படியே ரூம்லேருந்து எட்டி பார்க்குறேன், நீங்கள் வாசலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நல்லா பேப்பரை சுருட்டி உங்கள் முதுகுலேயே தூக்கி போடுறான். அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தா இவன் தான். அடி பண்ணிடுங்க, சீக்கிரமாக வாடி, முடியலடி ஆஹன்ட்டு நீங்கள் உங்கள் தலையாட்ட அகின் பேப்பரை சுருட்டி உங்க முதுகுலேயே தூக்கி தூக்கி போடுறான். ஆசை அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு, போயாண்டி கூப்பிடாருல்ல, பீரியட்ஸ் ஆகிட்டன்னு தெரியும் இல்லடி, எனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்குடி, ரொம்ப டேஞ்சராக பண்ணிட்டு இருக்காண்டி. அதுக்குன்ட்டு இப்போ பாரு உன் மேலே பேப்பர் போடுறான்ட்டு அம்மா மேலே போட்டு போகிறாரு போன்ட்டு சொல்ல. அப்படியே நீங்கள் ஏஞ்சி மேலே போகலான்ட்டு போறீங்க உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு. மாடிப்படி தாங்க ஏறியிருப்பீங்க. டக்குன்னு உங்களை வந்து தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டான். டோரை க்ளோஸ் பண்ண வேகத்துக்கு உங்கள் லிப்ஸுக்கு வந்தவன் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே செம்மையே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே உதட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் நெக்கிக்கு வந்துட்டு உங்களோட காலர் போன் கிட்டலாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க. இங்கே பாரு, பீரியட்ஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறான்ல, விடாண்டா. நானும் விடுறேன் தாண்டி சொல்கிறேன், இதான் காட்ட மாட்டேங்கிற. பீரியட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஒன்று நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன்ட்டு அப்படியே உங்களை தூக்கி பெட்லேயே போடுறான். இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு நம்ம டெலிகிராமில் பார்த்துக்கலாம்டா. ஆஃப்டர் டைம் நீங்கள் செம்ம டயர்டில் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே அவன் கையில் படுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் கூட நீ என்னை விட மாட்டேல்ல? நான் என்னையுமே விட மாட்டேன். என்னை எல்லா நேரமும் இந்த ஸ்மெல் வேணும்ன்ட்டு அங்கே கழுத்துக்கிட்டு அவன் ஃபேஸை வச்சுக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்துறான். வலிக்குது, தண்ணியாவது படு. இன்னும் அந்த ஹக்கை நல்லா டைட் பண்ணிட்டு உங்கள் முதல்ல லைட்டாக டேப் பண்ண இவன் மாறவே மாட்டான்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படியே நீங்களும் அந்த ஹக்கில் நல்லா படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் இவன் வீட்டுக்கு போயிடுறீங்க. சுத்தமாக உங்களை விடவே மாட்டான். அப்படிதான் உங்கள் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருப்பான். இவனை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் பண்ணுறதெல்லாம் செம்ம பயமாக வருது. எல்லாம் ஒரு குழந்தை படுக்கிற வலிக்குதான்ட்டு நீங்களும் மனசை தேத்திக்கிட்டு உங்கள் லைஃப் அவன் கூட நல்லாவே ஜாலியாக இதே மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. முக்கியமாக ஹைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.